வெல்கம் பேக் டு KL2S சேனல். இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து டைம் கிடச்சிது. தலைவரோட படம், நம்ம சிஎம் சாரோட படம் பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே வந்து என்னென்னா சீனி லான்ச்சுன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். வீட்டுக்கிட்டே ஆக்சுவலி புக் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் நான் மறந்துட்டேன், டேரெக்டாக இதில் புக் பண்ணிட்டேன். அதனால் பரவாயில்ல, சரி இங்கே பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஃப்ரெண்ட் படம் பார்த்தாச்சு. இப்போ புரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை நிறுத்திட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்த படம் எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா இந்த 108 சீட்டு என்ன 180 சீட்டுக்குள்ளே வந்திருக்கும், அது கன்ஃபார்மாக தெரியுது. அதனால் இந்த படம் வந்து எல்லாரையும் கவர் பண்ணிடுச்சு. பயங்கரமாக இருந்துச்சு இந்த படம். ஆரம்பத்துலேருந்து விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து இதில் வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னொன்று எல்லாருமே வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. பாபி தியோல் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் சென்டிமெண்ட், பெண்கள் சென்டிமெண்ட் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அப்புறம் ரசிகர்களை மகிழ்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட காம்போனன்ட் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஒரு கடைசி படம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தாலும் நம்ம வந்து அப்படி பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா யூடியூப்பில் நம்ம வந்து டெய்லி பார்த்துட்ருக்கோம், சோசியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம், எல்லாமே நியூஸ்லேயும் பார்த்துட்ருக்கோம். என்ன மாண்புமிகு முதலமைச்சராக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதனால் இந்த படத்தை பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப வருத்தம்லாம் கிடையாது. ஏன்னா கடைசி படம் அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இல்லை, ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோமே நம்ம முதல்வரை. அதுதான் அந்த டைட்டில் கார்டு போட்டப்பே பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே நான் வந்து இந்த படத்த வந்து 2 விதமா வந்து பிரிச்சு நான் சொல்றேன். ஒண்ணு வந்து பாசிட்டிவ், இன்னொரு வந்து நெகட்டிவ் சைட் அது சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து காயின்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் 2 சைட் அப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஸோ எது சொல்லலாம்? முதல்ல வந்து நெகட்டிவ் சொல்லிடுங்க. நான் பாசிட்டிவ் தான் சொல்லுவேன். ஓகே. என்ன வந்து முதல்ல என்னதுன்னா, இந்த படம் வர்றதுக்கு முன்னுக்கு வந்து இந்த பசங்கலாம் வந்து ரொம்ப அப்படியே யூடியூப்ல வந்து டைட்டில் கட்டுன்னு அப்படியே குரல் கொடுத்துக்கிட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பார்க்கும்போது நினைச்சேன், என்ன இது ஒரு பெரிய டைட்டில் கட்டு என்ன இருக்கு? தளபதி விஜயா இருந்தாலும் என்ன, இல்ல சிஎம் விஜய் அந்த டைட்டில் கட்டுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்துல நானே இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து அப்படி நினைச்சது வந்து எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்ட்டு வந்து நான் உணர்ந்து அந்த டைட்டில் கட்டு பார்த்தப்ப, ஓ மை காட், ஒரு டைட்டில் கட்டுக்கு இப்படி ஒரு கூஸ் பம்ப் வருமா அப்படிதான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது நடுவுல ஒரு கௌஷிக் பண்ண ஒரு 2 அங்கிள் ஒரு ஆண்டிய வந்து நான் டைட்டில் கட்டை எடுக்கிறத டிஸ்டர்ப் பண்ணி டென்ஷன் பண்ணாங்க பாரு. அப்ப எனக்கு அப்படியே கத்திட்டேன் நானே. அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு. சோ சீரியஸ்லி கைஸ், நீங்களா எதுக்காக இப்படி குரல் கொடுத்து பாடுபட்டீங்கன்னு எனக்கு நிஜமாவே இன்னைக்குதான் புரிஞ்சுச்சு. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் வந்து அந்த டைட்டில் கட்டுக்கு இவ்வளவு ஒரு பவர் இருக்கா அப்படின்னு தோணுச்சு. சோ அது அப்புறம் படம் எல்லாரும் சொல்ற மாதிரி தான், பிளாஸ்ட் நோ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ தளபதியோட படம் வந்து நல்லா இல்லைன்னா அது சரித்திரமே இல்லை அப்படிதான் சொல்லலாம். அவரோட டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், அவரோட டான்ஸ், ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஓ மை காட், நோ வேர்ட்ஸ். அவரோட ஏஜுக்கே அவர் ஆடுறத நம்மளுக்குலாம் வந்து கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பேசுறதுக்கே நமக்கு வந்து மூச்சு வாங்கிடும் நினைக்கிறேன். அந்த ஏஜ்ல நான் ஸ்டாப்பா ஒரு 1 ஹவருக்கு கண்டினியூஸா பேசுறதுக்கே நமக்குலாம் மூச்சு வாங்கிடும் நினைக்கிறேன். அவர் ஏஜ்ல, நான் அந்த ஏஜ்ல வந்து அவர் அப்படி ஒரு டான்ஸ் ஆடுறது, அப்புறம் அவரோட அந்த ஃபைட் சீனு, அப்புறம் அந்த இமோஷனல் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து அமேசிங்கா இருந்துச்சு. ஈவன் அந்த டைரக்டரையும் கண்டிப்பா பாராட்டி ஆகிறோம். அதாவது ஒவ்வொரு ஒரு கேரக்டருக்கும் இந்த படத்துல வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. ஒன்னும் தளபதிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கல. அப்புறம் அந்த பொண்ணா நடிச்சாங்களா, அவங்க பேர் என்ன? மமிதா. அந்த பொண்ணும் வெரி நைஸ், அவ்வளவு நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனா என்ன, ரேவதிக்கு தான் வந்து டைலாக் இல்ல, ஒரே ஒரு டைலாக் எஸ் வரணும். அந்த ஒரு இதுதான், அதுதான் கொஞ்சம் இருக்குது. மேபி வந்து கட் பண்ணிருக்கலாமோ, ரொம்ப படம் ஆல்ரெடி லென்த்தா போதுன்ட்டு அப்படிதான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்த டைரக்டர் வந்து எப்படி சிஎம் சாரோட அம்மாக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டாரு, அதுதான் கொஞ்சம் இடிச்சிச்சு. அப்புறம் அனிருத்தோட மியூசிக் சொல்லவே வேண்டாம். ஏன்னா இதுதான் அவரோட லாஸ்ட் மியூசிக் ஃபார் தளபதி அப்படின்றனால வந்து தெறிக்க விட்டுட்டாரு, தியேட்டரையே தெறிக்க விட்டுட்டாரு. சித்தா வந்துட்டல்ல, ஒண்ணும் ஆகாது. அதெல்லாம் பாசிட்டிவா சொல்லிட்டேனா?
எல்லா பாசிட்டிவ் சொல்லி எல்லா முடிச்சிடலாம். பாசிட்டிவா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நெகட்டிவ்னு சொன்னா எனக்கு வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் இது வந்து தேவையே இல்லையே, தேவையில்லாம இருக்கலாமா அப்படின்னு நினைச்ச ஒரு சீன் வந்து அந்த ஆர்சி வார், அந்த ரிமோட் கண்ட்ரோல் வார், அந்த அது வந்து அன்னெசரியா இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டிராகிங்கா, தேவையில்லாம அது வந்து கொஞ்சம் இது இல்லாம இருந்துச்சு அது. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து லாஜிக் இல்லாதது ஒரு இதை வந்து கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் அது சொல்லுவேன். லாஜிக்னா அந்த வில்லன், அதாவது பாபி, அவர் வந்து அப்படி அவமானப்படுத்திட்டாங்க 2 பேர் அவரோட லைஃப்ல. அதாவது அந்த பிரகாஷ் சாரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க 2 பேரும் அவர் அவமானப்படுத்திட்டாங்க. ஆனா அவரு 2 பேர், அவங்க 2 பேத்தையும் அவர் சேர்த்துக்கிட்டாரா? ஆனா சம்பந்தமே இல்லாம மக்கள் மேல வந்து அவருக்கு கோவம், ரிவெஞ்ச் எடுக்கணும், கோவம் வந்து காட்டுறது வந்து எனக்கு வந்து அது கொஞ்சம் நெகட்டிவா தான் இருந்துச்சு. அதாவது சிங்க் ஆகல, கதைக்கு சிங்க் ஆகல, கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆமா, அவர் வந்து என்னன்னா ஒரு மனசாட்சி பேசிட்டு அப்படியே மாறுறது வந்து கொஞ்சம் லாஜிக் இல்லாம தான் இருந்தது. பட் ஆனா அவர் நடிப்பு ரொம்ப பாபிதேவ் நடிப்பு ரொம்ப பயங்கரமா இருந்தது. நல்லாவே கண்டிப்பா பை ரைட்ஸ் வந்து ஒரு நார்மல் பர்சன் வந்து யார் மேல கோவப்படா, அவங்க 2 பேத்து மேல தான் கோவம்னா அவங்க கூட ஜாடரா சேர்த்துக்கிட்டாரு. அது வந்து எனக்கு கொஞ்சம் லாஜிக்கே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லியே ஆகணும். இது வந்து தளபதி வந்து இந்த படத்துல மட்டும் இல்ல, இப்ப சமய காலத்துல வரக்கூடிய படத்துல இது இந்த படத்துக்கு முன்னுக்கு ஒரு ஃபியூ படத்தையும் நம்ம சேர்த்து வச்சு நான் சொல்லணும்னா, அவரோட ஏஜுக்கு நான் யாரோட பேரையும் வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுல வந்து மென்ஷன் பண்ண விரும்பல. ஸோ உங்களுக்கே தெரியும், தளபதியோட ஏஜுக்கு வந்து அவரோட ஹீரோவா அவரு வந்து அவர் வயசுல உள்ள நிறைய யங் ஹீரோயின் கூட வந்து ஒரு ஹீரோயினா அவங்கள வந்து சேர்த்து நடிச்சாலும், அவரு ஏஜுக்கு, அவரோட ஸ்டைலுக்கு, அவரோட என்ன அப்பியரன்ஸ்க்கு வந்து அது தப்பாவே தெரியாது. ஆனா அவரு இப்ப வர வர சூஸ் பண்ற கேரக்டர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வளர்ந்த பொண்ணுக்கு வந்து அப்பாவா, ஒரு குடும்பமா, பெரிய வளர்ந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஃபாதரா, அப்படித்தான் வந்து அவரு சூஸ் பண்றாரு. ஆனா சில பேர் பல வயது, தளபதி வயதுக்கு மேலான பல நடிகர்கள்லாம் அவங்க வந்து சூஸ் பண்ற கேரக்டர்ஸ்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? அவங்களுக்கு அந்த தளபதிக்கு மகளா நடிக்கிற அந்த பெண்கள் வந்து அவருக்கு ஹீரோயினா நடிச்சா கூட அது தப்பா தெரியாது. ஐ மீன் அது பியூட்டிஃபுல்லா தான் இருக்கும் அந்த ஸ்கிரீன்ல நமக்கு பாக்குறதுக்கு. ஆனா சில நடிகர்கள் வந்து அவங்களுக்கு பொண்ணா நடிக்க வேண்டிய பெண்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஹீரோயினா போட்டு பயங்கரமா கேவலமா டான்ஸ் ஆடி ரொமான்ஸ் பண்ணிலாம் போடுறாங்க. அவங்கெல்லாம் நம்ம தளபதி எங்க இருக்காரு, இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? அதுவே நீங்க பார்க்கலாம் மக்களே. இவர் எப்படி, மத்தவங்க எல்லாம் எப்படி அப்படின்ட்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னன்னா என்ன ஆகுது, ஒரு சில பேர் என்னன்னா 75 வயசு 71 வயசு உள்ளவங்களே இப்படி செய்யறாங்க. அந்த மாதிரி என்னன்னா அதனாலதான் அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் எனக்கு பிடிக்காமயே போச்சு. இந்த படத்துல எஸ்பெஷலி இந்த படத்துல என்னன்னா ஒரு ஃபாதர் டாட்டர் அந்த ரிலேஷன்ல அந்த சிங்க் அந்த நேரேஷன் ரொம்பவே பயங்கரமா இருந்தது. ரொம்ப எமோஷனல் டச். அந்த கேர்ள்ஸ் யாரும் நமக்கே எமோஷன் ஆகுது. அப்ப கேர்ள்ஸ் எப்படி எமோஷன் ஆகாம இருப்பாங்க? கண்டிப்பா நமக்கே எமோஷன் ஆகிறப்ப. ஸோ அந்த இது ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா கொண்டு போயிருந்தாங்க. அந்த நேரேஷன், அந்த மோட்டிவேஷன், கேர்ள்ஸுக்கு வந்து மோட்டிவேஷன், அவங்க எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அதை சொல்லியே ஆகணும். அதுதான் நான் எடுத்தோடனே நான் சொன்னேன், அதுதான் சொன்னேன், இந்த படம் மட்டும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பா நம்ம வந்து இந்த மாதிரி மற்ற சின்ன இந்த என்னது தொங்கு பார்லிமெண்ட் சட்டசபையே வந்திருக்காது. மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்திருக்காது. படம் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு சில பேர் நான் ரிவ்யூக்குள்ள பார்த்தேன், பர்பஸாக என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார் சாட்டை, நம்ம வந்து சொல்லுவோம் நிறைய பேர் பேசுவாங்கள்ல சாட்டை. சாட்டை வந்து அவர் விவரிக்கிற விதத்தை பார்த்தா பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருந்தார். பட் ஆனால் அவர் விவரிக்கிற விதத்திலேயே நமக்கு புரியுது தட் அவர் அவ்வளோ ரசிச்சு அந்த படத்தை பார்த்துருக்காரு அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவர் சொல்ற அந்த விமர்சனம் பண்றப்பெல்லாம் ஒவ்வொரு சீனையும் அப்படியே மனப்பாடம் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருந்தாரா. நான் நல்ல வேலை அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் மக்களே. அது நல்ல, அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். நீங்க தான் போய் பார்த்துட்டு இருக்கு. ஆமா, நான் பர்பஸாவே பார்த்தேன், இதுக்குதான் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா அவரு வந்து பாட்டை நல்லா ரசிச்சு பயங்கரமா ரசிச்சு பார்த்திருக்கீங்க விஜய் படத்தை. ஆனா வெளியில வந்து உட்காந்துட்டு என்ன பேசுறீங்க, இப்படி பேசுறீங்க, அது அப்பட்டமா தெரியுது. அவர் வந்து கீழே விழுந்தாலும் மீசில மண்ணு விட்டாத ஆளு. ஆமா, அப்படிதான். சோ இது வந்து என்னன்னா அதே மாதிரி இந்த பொலிட்டிக்ஸுக்கும் வந்து பயங்கர ஒரு அடி. என்னன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு. சோ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த படம் வந்து அது இந்த எக்ஸ் கவர்மெண்ட் வந்து இந்த படத்தை வந்து பொலிட்டிக் ஐ மீன் எலெக்ஷனுக்கு பின்னுக்கு வந்து வெளியே ஆக்காறது வந்து ஒரு வகையான அவங்களுக்கு லக்கு தான். ஏன் நான் சொல்றேன்னா,
அப்படி அவங்க வெளியாக்கி இருந்தாங்கன்னா அதுக்கு முன்னுக்கு தோத்துருப்பாங்க தான். என்ன அசிங்கமா தோத்துருப்பாங்க, அசிங்கமா தோத்துருப்பாங்க. சோ ஒரு வகையில வந்து அவங்க வந்து லக்கு தான் அவங்களுக்கு. ஆனா இப்ப வெளியாடுறது அது ஒரு பொங்கல், ஒரு தீபாவளி மாதிரி கொண்டாடுறாங்க மக்கள், அப்படி செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா எனக்கு வந்து சீரியஸா சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப மன கஷ்டமா ஒரு பயங்கர இமோஷனல் சீன், இமோஷனல் தான் அந்த படத்தை வந்து நான் உட்காந்து இன்னைக்கு தியேட்டர்ல பார்த்தேன். ஏன் நான் அப்படி சொல்றேன், எனக்கு வந்து அது தளபதி அந்த படத்துல பார்க்கும்போதே எனக்கு அப்படியே கண்ணுல மலை மலையா ஊத்திட்டே இருந்துச்சு. நானும் ஏற்கனவே நல்ல பயங்கரமான இமோஷனல், ஆனா அவர் அதை பார்க்கும்போது ஐயோ இதுதான் என்னோட என்னோட கடைசி தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் விஜய் மூவி அப்படின்னு நினைக்கும் போதே அது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம வந்து யூடியூப்ல பார்ப்போம், டிவில பார்ப்போம், அவரை வந்து சிஎம்ஆ பார்ப்போம். ஆனா அந்த தியேட்டர்ல சினிமா தியேட்டர்ல வந்து அந்த ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இனிமே என்னைக்குமே கிடைக்காம போயிடுமே. சோ அது நினைச்சு வந்து ரொம்ப சேடா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு ரியல் ஹீரோ இப்ப வந்து ரியல் ஹீரோவா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு சிஎம்ஆ இருக்கும் போது நீங்களாம் வந்து உண்மையா பிளஸ்ஸிங் தான். ஆனா மேபி அதனாலதான் நினைக்கிறேன் நீங்க உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு அதனாலதான் வந்து ஃபீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அவர் சிஎம், எனக்கு அவர் சிஎம் இல்லையே. சோ அதனால எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேனா எனக்கு வந்து ரொம்ப சேடா இருக்கு. ஆமா, சோ அதனால எனக்கு சேடு கிடையாது. நான் தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன், நம்ம தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் அதை பத்தி பேசுவோம்ல, மறுபடியும் பேசுவோம். இன்னொன்னு வந்து என்னன்னா, அதே மாதிரி என்னன்னா அந்த ஆர்சி சீனை பத்தி சொன்னீங்கல்ல நீங்க, அந்த ஆர்சி சீன் வந்து அன்னெசரி அப்படின்னா, இப்போ வந்து என்னன்னா இந்த இந்திரன் 2 அந்த மாதிரிலாம் படத்துல எல்லாம் வந்து இல்ல, இப்போ அது மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க. பட் ஆனா நம்ம வந்து அந்த சூஸ் பண்ண இடம் அங்க போய் அட்டாக் பண்ணி அதை பண்றது கொஞ்சம் எனக்கு சிங்க் ஆகல. பட் ஆனால் ரசிகர்கள் கண்டிப்பாக அந்த என்டர்டெயின்மெண்ட், அந்த ஆர்சி கான்செப்ட் ஓகே. அந்த கான்செப்ட் என்ன ஃபியூச்சரில் அப்படி தான் வரப்போகுது. மோஸ்ட்லி வந்து என்னென்னா நம்ம மனிதர்களை வச்சு ஹியூமன் லாஸ் இல்லாமல் தான் பண்ண போகிறாங்க. ஃபியூச்சர் வார் இப்பயே வந்துருச்சு பாருங்க. ஏன்னா யுக்ரைன் ரஷ்யாலாம் எல்லாம் இந்த வார் நம்ம வாரே வரக்கூடாதுன்னு தான் வேண்டுறோம். பட் ஆனால் வந்ததெல்லாம் இப்போ வந்து என்னென்னா ட்ரோன் அந்த மாதிரியே தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த லாஜிக் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா நீ இந்த படம் வந்து லீக் ஆனாலும் பிரச்சனை இல்லை, வேர்ல்டு வைடு ஃபுல்லா மறுபடியும் ஹேட்ரிக் அடிச்சுட்டாரு, அது ஒண்ணுமே போதும். இது வந்து கவர் பண்ணது அந்த இது கண்டிப்பா அது கவர் ஆகாம இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ். பட் ஆனா 3 ஹேட்ரிக் அடிச்சாரு பாருங்க, 3 படமே. லேட்டஸ்டா வந்த வாரிசு, அப்புறம் கோட்டு, அப்புறம் இதுலயுமே 1 மில்லியன் ப்ரீ சேல்ஸ், அது மட்டுமே போதும். சொல்றவங்க சொல்லிட்டு இருக்கட்டும். ஏன்னா பின்னாடி உட்காந்துட்டு நான் 8%லேருந்து 4%, 4% கீழே போயிட்டு இருக்கிறவங்க குரூப் வந்து என்ன சொல்லுது, ஓ இது வந்து கேவலமான படம் அப்படின்னு சொல்லிடும். இது வந்து ஆனா அதை ரசிச்சு பார்த்துட்டு தான் வந்து மீடியா நம்ம குழப்ப ஓட்டுமே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பேசுறவங்க பேசட்டும். இப்படி நீங்க சொன்னீங்க, எனக்கு ஒரு அம்மா சொன்னதுதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த அம்மா வந்து எக்ஸ் கவர்மெண்ட்ல உள்ள அம்மா. அந்த அம்மா பேர் கூட எனக்கு சத்தியமா தெரியாது, நான் தெரிஞ்சுக்கணும் விருப்பமும் பண்ணல. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அந்த சிஎம் சாரோட அந்த இது இருக்க போஸ்டர் அந்த சைடு பார்த்தாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு போயிடுவாங்களாம், படத்துக்கு கண்டிப்பா போக மாட்டாங்களாம். அவங்க சொல்றாங்க ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு வந்து நடிக்கிற ஹீரோ தானே நீங்க, அதே மாதிரி எங்க தலைவர் கலைஞர் எழுதி வச்ச பொலிட்டிக்கல் பத்தி எழுதி வச்ச புக்கை வந்து படிச்சுட்டு வந்து அரசியல் நடத்துங்கன்னு அவங்க பெரிய ரேஞ்சுக்கு பேசியிருந்தாங்க. ஆனா நான் அடிச்சு சொல்றேன், அந்த அம்மா தான் போய் இந்த படத்தை பார்த்திருப்பாங்க. அப்படிதான் இந்த மாதிரி இந்த குரூப் எல்லாமே, இந்த மாதிரி பேசுற குரூப் எல்லாமே முதல்ல போய் துண்டை போட்டுக்கிட்டு பாக்குற குரூப்பா தான் இருக்கும். அதனால மக்களே, இதனால எந்த ரெக்ரெட்டும் இல்லை இந்த படம் பார்த்ததுல. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான சிஎம் சாரோட ஃபேன், குட்டி ஃபேன் வந்து இந்த படத்தை பத்தி பேசணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க. அதுவும் அவங்க அடுத்தது வந்து பிகில் பார்க்கணும் ரொம்ப தொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப இமோஷனல் ஆகி சரி இன்னைக்கு உனக்கு பிகில் போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். சோ அவங்க வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு பாப்போம். உங்களை சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆட்டின வேட்டையை கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னைக்கு பார்க்க போறீங்கண்ணா. Hi, the movie Jananayakan was really nice. I loved the movie, and first my mom pranked me that I couldn't watch the movie, and I was really sad. And now I'm happy that I can see that I was able to watch the movie. How much you like the movie? Which part you like the most? I like all the part of the movie. It was really nice. Okay, are you feel sad after this? You can't see him in the screen? No. You don't feel sad? Why? Because we can watch it in Thingwat. We can watch his movies again. Whole movies, but there is no any new movies coming after this. So it's not sad. You're not sad for that? Okay. Thank you for the special appearance, Raya. Okay friends. அப்புறம்
அதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து இன்னைக்கு நமக்கு வந்து இங்க தேதி வந்து 26. இன்னைக்கு வந்து என்னன்னா இன்னைக்குதான் எங்களுக்கு டைம் கிடைக்குது சண்டே. ஏன்னா ஈவெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் ஈவெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால இன்னைக்கு தான் கிடைக்குது. ஆனா இன்னைக்கு போறப்ப நாங்க படம் வந்து 3 hours தான் எங்களுக்கு என்ன சீன் கட் பண்ணாங்களே எங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த எல்லாரும் இமோஷனலா அழுந்து சொன்ன அந்த 3 minutes வீடியோ ஆஃப்டர் ஃபேர்வெல் வீடியோ வந்து சுத்தமா கட் பண்ணிட்டாங்க. எங்கனால பார்க்கவே முடியல. ஐ வாஸ் சூப்பர் அப்செட். பயங்கரமா அப்செட் ஆயிட்டேன். என்னடா இது போடவே இல்லையே அப்படின்ட்டு. அதை வந்து எங்கனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியல. யாராவது அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல ஏதாவது போட்டிருந்தாங்க, தயவு செஞ்சு அந்த லிங்கை வந்து எங்களுக்கு காமெண்ட்ல அனுப்பி விடுங்க நாங்க பாக்குறதுக்கு. அப்புறம் அந்த தியேட்டர்லயும் லைக் நான் இந்த யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது இந்தியால எல்லாம் பயங்கரமான ஒரு கொண்டாட்டமா இருந்துச்சு தியேட்டரு. அது மலேசியாலயும் வந்து இந்தியா அளவுக்கு எல்லாம் கொண்டாட்டமா இருக்காது, பட் அந்த இதெல்லாம் இருக்கும், பேனரு, அந்த அவரோட அது பேர் என்ன சொல்லுவீங்க, கட் அவுட்லாம் இருக்கும் வச்சிருப்பாங்க தியேட்டருக்குள்ள. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்ல. தியேட்டரே ஒரு ஃபெனரலுக்கு போன மாதிரி இருந்துச்சு, மையான மாதிரி. வந்து 2-3 நாள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க. எல்லாம் FDFS நினைக்கிறேன். நாங்க தான் வந்து லாஸ்டா போய் பார்த்தது. இன்னொன்னு லக்கி, நாங்க வந்து லக்கி தான். எப்படின்னா இங்க வந்து என்னன்னா அந்த லிமிட் இல்ல, இப்ப குழந்தைங்களும் போலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்க கூட யோசிச்சிருந்தோம், ஐயோ 2 பேரும் பிள்ளைங்களை விட்டுட்டு எப்படி போறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா கடைசியில இங்க வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நாங்க வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போலாம். ஆனா கண்டிப்பா அவங்களை கூட்டிட்டு போக முடியாதுன்னா நாங்களும் பார்த்திருக்க முடியாது. ஆனா ஒன்னு விஷயம் சொல்லிடணும், நான் இந்த படத்தை அந்த வெளிவந்த எந்த ஒரு இதுலயும் நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நான் போய் பார்த்தது இந்த படம் வந்து ஃபர்ஸ்டா பாக்குறது, ஃப்ரெஷ்ஷா போய் ஃபர்ஸ்டா பார்த்தது. ஏன்னா நான் வந்து ரொம்ப மன உறுதியோட இருந்தேன். என்ன இந்த படமே தியேட்டர்ல வராட்டினாலும் நான் வந்து பைரட் காப்பி பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மன உறுதியோட இருந்தேன். அதே மாதிரி படமும் வெளியே வந்துருச்சு, ரொம்ப ஹாப்பியாவும் போய் பார்த்தாச்சு. ஆனா தியேட்டர் விட்டு வரும்போது ரொம்ப சேடா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பாய்.